Hey guys, welcome back to Slip. எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா சரியா இருக்கிற நம்ம பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன். எஸ், நம்ம இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் இருக்கும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இடத்துக்கு தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இந்த டைம் வீடியோ வருதுன்னு கேட்டிங்கனால பங்குனி உத்தரதுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா பழனி போவாங்க. நம்மளும் இப்போ பார்த்தீங்கன்னா பழனிக்கு தான் போக போகிறோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் நம்மளுக்காக கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லீவ் டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பங்குனி உத்தரம் அது இதுன்னு பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துக்கிட்டு இருக்கனால ஒரு சூப்பரான புத்தாண்டு விரைவு வண்டியை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 11 யாராவது டேட்டை பார்த்துட்டு ஏன்ப்பா இன்றைக்கி இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. நான் ப்ரீவியஸ் வ்ளாக் அந்த மாதிரி தான் போட்டிருந்தேன். ஒருத்தர் கேட்டிருந்தார், ப்ரோ நாங்கள் போகும்போது அந்த ட்ரெயின் இல்லை. எஸ், அதனால தான் சொல்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அதிவேக விரைவு வண்டி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ன்ற ஒரு கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதோட டிக்கெட் ஃபேர் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற ட்ரெயினை கம்பேர் பண்ணும்போது. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ சரியாக 3 மணி ஆக போகுது. நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியாக 5:05 டிபார்ச்சர் டைம் பண்ணுவாங்க. கரெக்டாக எங்கன்னா தாம்பரத்துலேருந்து டிபார்ச்சர் ஆகி நம்ம பழனி பார்த்தீங்கன்னா ஒரு 4:40 5 o'clock போய் ரீச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக போகிறோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஜங்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு சப் கேட்டகரி ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஷனான போத்தனூர் ஜங்ஷன் தான் போய் ரீச் பண்ணோம் இந்த ட்ரெயின். பட் நம்ம கொஞ்சம் பாதியிலே இறங்கி நம்ம கோயிலுக்கு போகிறனால பார்த்தீங்கன்னா அங்கே போக போகிறோம். மிச்சது எல்லாமே உள்ளே போய் பேச ஆரம்பிக்கிறோம். அதுக்கு நம்ம சேனல் கேட்க புதுசாக வந்து வீடியோ பார்த்து லைக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருங்க. சரி வாங்க அப்படியே ஸ்டேஷனுக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். சரி வாங்க நம்ம போய் இப்போ டிக்கெட் கவுண்டில் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ளே போக ஆரம்பிக்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் 9 தான் அலோகேட் பண்ணிக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸும் பண்ணிட்டாங்க. போர்ட்லேயே வந்துருச்சு. அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 தான் போட்டு வச்சுட்டாங்க ஆல்ரெடி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய்ட்டு என்ன பார்ப்போம். அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ளே போக ஆரம்பிச்சாச்சுங்க. வண்டிக்கிட்ட உள்ளே போயிட்டு என்ன லோக்கோ கொடுத்துருக்காங்க, என்ன வண்டி என்ன இதுன்றதை போக போக பார்க்க ஆரம்பிப்போம். லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வண்டி இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா போத்தனூர் ஸ்பெஷல் ஃபேர். அந்த சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா திருச்சி ஸ்பெஷல் ஃபேர். நான் இங்கே பார்த்தீங்கன்னா சீட்டு போட்டு வச்சிட்டேங்க. சீட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ வெளியே போய் நின்றுப்போம். உள்ளே பார்த்தீங்கன்னா சுத்தமாக இருக்க முடியலைங்க. வெளியே வந்து நின்றாச்சு கொஞ்சம் நேரம். பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இன்னும் லோக்கல் கப்பிள் பண்ணிட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னா இன்னும் பேண்டெல்லாம் ரைஸ் பண்ணலாம். ட்ரெயினுக்கு பேண்டெல்லாம் ரைஸ் பண்ணிட்டோம். கப்ளிங் ஷாட் நம்மளால எடுக்க முடியாது. மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா போக 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 பார்க்க ஆரம்பிப்போம். ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அண்டர்சோடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு செகண்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு செகண்ட் ஏசிக்கு அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 தேர்ட் ஏசி கோச் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஏசி ஸ்லீப்பர் கோச் பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்சோட் கோச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ஆர்டி கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்ம வண்டியோட கோச் பொசிஷன்ஸ் தான். எல்லோரும் கோச் பொசிஷன்ஸ் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரண்ட்டில் போய்கிட்டு இருக்கேன். கோச் பொசிஷன்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தென் டைம் சரியாக 4:30 மணி ஆகுது. எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்க ஆரம்பிப்போம் வாங்க. நம்மளை கூட்டிகிட்டு போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா WP4 விஜயவாடா ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய வண்டி தாங்க இன்றைக்கி நம்மளை ஃபுல் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போக போகுது. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து ரேக் ரிவர்ஸில் ஆகி போயிட்டிங்கன்னா இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போக போகுது போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம போத்தனூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பக்காவாக 2 நின்றுட்டுருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா எல்லோ, இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ரெட்டு. கான்ட்ராஸ்ட்டே பயங்கரமாக இருக்குல்ல. ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக இன்னும் 1 நிமிஷத்தில் நம்ம கரெக்டாக தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்து கிளம்ப போகிறோம். மிச்சது எல்லாமே டிபார்ட்டிங் ஷாட்ஸ் எல்லாமே பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க.
வண்டி பார்த்தீங்கன்னா சரி 5:05க்கு எடுத்துருக்கணும், 5:12 டைமிங்கில் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சம்பரப்பட்டினம் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே போனதால நம்ம வண்டி ஒரு 7 நிமிஷம் டிலேவோட சென்னை தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹால்ட் எங்கேன்னு கேட்டி செங்கல்பட்டு ஜங்ஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறாங்க என்ன இதுன்னு பார்க்கலாம். ஆப்போசிட் கிராசிங்ஸ் தான் வரும். இப்போதைக்கு வரதை அப்படியே கேப்சர் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா எப்படி தாம்பரத்துலேருந்து 11 நிமிஷம் டிலேவோட கிளம்பணுமோ சேம் அதே டிலேவோட தான் பார்த்தீங்கன்னா இப்போ செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்திருக்கோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேல்மருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். வண்டி பார்த்தீங்கன்னா கிளம்புறதுக்கு ரெடியாக இருக்குது. வாங்க உள்ள போகலாம்.
போர்டிங் அண்ட் டீபோர்டிங் பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்கும். பிகாஸ் பார்த்திங்கன்னா இந்த செங்கல்பட்டு தாம்பரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைக்கு போகிறவங்களாம் ஏறிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து அப்டேட் டீபோர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது எங்கன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேல்மருவத்தூர், திண்டிவனம், தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போர்டிங் அண்ட் டீபோர்டிங் பார்த்திங்கன்னா ஜாஸ்தியாகவே இருக்கும். இந்த ட்ரெயின் மட்டும் இல்லை, இந்த ரூட்டில் போகிற எல்லா ட்ரெயினுக்குமே. குருவாயூர் எக்ஸ்பிரஸ் குருவாயூர் இருந்து தாம்பரம் வழி சென்னை எக்மோர் வரை செல்லும் நடைமேடை ஒன்று இன்னும் சற்று நேரத்தில் வந்து சேரும். யாத்ரிகன் कृपया ध्यान दें, गाड़ी संख्या 1JA28 गुरुवायूर एक्सप्रेस गुरुवायूर तांबरम से चलकर चेन्नई एग्मोर எப்படி வந்தோமோ அதே ஒரு 16 நிமிஷம் டிலேவோட மேல்மருவத்தூர் ஸ்டேஷன் கிராசிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே ஹால்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான ஸ்டேஷன் வந்து திண்டிவனம் சொல்லலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பாண்டிச்சேரி போகிறதுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்காவான ஏரியா. இந்த டைமிங்கில் வந்திங்கன்னா கொஞ்சம் ஒரு கனெக்ஷன் பண்ணி போகிறதுக்கு ஏகப்பட்ட ட்ரெயின்ஸ் இருக்கும். மறக்காமல் இந்த ரூட் வந்திங்கன்னா விழுப்புரம் போகிறதுக்கு நீங்கள் அழகாக திண்டிவனம் போயிட்டு கூட மாறி. நம்ம போத்தனூர் ஜங்ஷன் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 13 நிமிஷம் டிலேயோட தாங்க வந்திருக்கோம். இதுக்கப்புறம் மேஜர் ஹால்ட்டான விழுப்புரம் ஜங்ஷன் தான் நம்ம போய் ரீச் பண்ண போகிறோம். அங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் லைன் மூலிமா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போவோம். அந்த ரூட் தான் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது இருக்கலே கொஞ்சம் லாங் லாஸ்ட்டாக கொடுத்து வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட ஸ்லாக் டைம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினுக்கு வந்து ஏகப்பட்ட டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து கொடுத்துருக்காங்க. இந்த தஞ்சாவூர், கும்பகோணம், மயிலாடுதுறை ஜங்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ஹெவி டைமிங்ஸ் இருக்குது. எல்லா வண்டிக்கும் பார்த்திங்கன்னா வழியை விட்டு தான் நம்ம வண்டி போவோம்னு நினைக்கிறோம். போக என்ன இதுக்கப்புறம் எப்படி போகுவோன்றது போக நம்ம எல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா சரியா இப்போ 6:40 டைமிங்கில் நம்ம பார்த்தீங்கன்னா சரி திண்டிவனம் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஹால் நம்மளுக்கு விழுப்புரம் ஜங்ஷன் தான். கொஞ்சம் ஸ்லாக் டைம் எல்லா ட்ரெயினும் கொடுக்குற மாதிரி தான் இந்த ட்ரெயினை கொடுத்துருவோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஆனால் ப்ளஸ் கொடுத்து வச்சுருக்காங்க, தவிர மிச்சப்படி எக்ஸஸ் டைம் எதுவுமே இந்த ட்ரெயின் கிடையாது. ஸ்பெஷல் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லாக் டைமில் எங்கன்னா ஒரு மேஜரான ஹால்டிங் ஸ்டேஷன் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. மிச்சப்படி எந்த ஸ்டேஷனுக்கு அவ்வளோ டைமிங்ஸ்லாம் கொடுக்கறது கிடையாது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் இதை மூடி இங்கே வைக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இந்த மொபைல் ஸ்நாச்சஸ் எல்லாருமே இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி எல்லா டோர் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப சேஃப். இந்த ஸ்டேஷனாக இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஸ்டேஷன், இந்த 2 ஸ்டேஷனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஜாக்கிரதையாக எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பொருளை வச்சுக்கோங்க. சரியா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு ஒரு 5 நிமிஷம் ஏர்லியாகவே நம்ம வந்திருக்கோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக
ஒரு 10 நிமிஷம் ஹால்டிங் டைம் கொடுத்துருக்காங்க விழுப்புரம் ஜங்ஷன். அது காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இங்கே நமக்கு க்ரூ சேஞ்ச் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்கும் நம்ம தாம்பரம்லேருந்து விழுப்புரம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நார்மல் லைனில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விழுப்புரம்லேருந்து 2 லைன் பெரிய, ஒன்று காட் லைன், ஒன்று மெயின் லைன். காட் லைன் மூலிமா போனீங்கன்னா நீங்கள் திருச்சிராப்பள்ளிக்கு ஜஸ்ட் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு விருதாச்சலம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு 1.5 மணி நேரத்தில் 2.5 மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போக முடியும். பட் இதே வந்து நீங்கள் மெயின் லைனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் டைம் இருக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சரியா இப்போ மெயின் லைன் மூலியமாக தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இங்கேருந்து பார்ப்போம் இந்த பண்ருட்டி, சிதம்பரம், சீர்காழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை, தஞ்சாவூர் ஜங்ஷன் வழியாக நம்ம கரெக்டாக திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் போய் ரேக் ரிவர்சல் ஆகும். எவ்வளோ தூரம் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டெச் கவர் பண்ண தான் பார்ப்பேன். கவர் பண்ணால் பக்காவாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதெல்லாம் போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம். ஒரு செட்டு இட்லி வாங்கியிருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 இட்லி உங்களுக்கு 50 ரூபா கொடுத்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு. சாப்பிட்டு மிச்சம் எல்லாமே பார்க்கலாம். கொல்லம் எக்ஸ்பிரஸ் பின்னாடியே வந்தாச்சு. எவ்வளோ நேரம் ரயில்வே ஸ்டேஷன் கேட்டிங்கன்னா விழுப்புரம் பண்ருட்டி ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பயணிக்கலாம் வாங்க. நம்ம போத்தனூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 நிமிஷம் டிலேவோட தான் நம்ம கரெக்டாக பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம். இந்த பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த முந்திரி பருப்புலாம் இருக்குல்ல, அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப ஃபேமஸ். இன்கேஸ் யாராவது இந்த ரோட்டில் கிராஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் அது வாங்கிட்டு போங்க. கொஞ்சம் ஃபஸ்ட் கிரேட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ஜாஸ்தியாக கிடைக்குதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். எந்த டைமிங்கில் 2 நிமிஷம் டிலேயோட பண்ருட்டி ரயில்வே ஸ்டேஷன் வந்தோமோ சேம் 2 மினிட்ஸ் டிலேயோட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நம்ம கிளம்பியிருக்கோம். நெக்ஸ்ட் நம்மளுக்கு எங்கே ஹால்ட்டுன்னு கேட்டிங்கன்னா இந்த ரூட்டில் ஒரு முக்கியமான ஹால்ட்டான திருப்பாதிப்புலியூர் ஸ்டேஷன் தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஹால்ட்டிங் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறேன்னு ஜங்ஷன் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 3 நிமிஷம் அட்வான்ஸாக வந்திருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கிளம்புறதுக்கு இன்னும் 7 நிமிஷம் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நம்ம கிளம்ப ஆரம்பிப்போங்க. எதிரில் பார்த்தீங்கன்னா சாரப்பள்ளியிலேருந்து கன்னியாகுமரி, கன்னியாகுமரியிலேருந்து சாரப்பள்ளி போகக்கூடிய ஒரு சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்லாக் டைமுக்காக நம்ம லூப் லைனில் போட்டு இங்கேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க. அந்த வண்டி வந்தாச்சு. நம்ம வண்டிக்கு கூட 4 நிமிஷம் இருக்குது இங்கே டிபார்ச்சர் ஆகிறதுக்கு. மிச்ச ஷார்ட்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து போக போக பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க.
நம்மளுக்கு அடுத்த ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா அது இப்போ திருப்பாதிப்புலேருந்து ஒரு 3 நிமிஷம் டிலேவோட கிளம்பியிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷன். நடுவில் எந்த ஒரு ஹால்ட்டையுமே கிடையாது. கடலூர் போர்ட் ஜங்ஷன் நம்மளுக்கு கொடுத்துருக்கலாம், அது கொஞ்சம் மேஜரான ஹால்ட் தான் இந்த ரூட்லேயே, பட் கொடுக்கல. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு சிதம்பரம் எத்தனை மணிக்கு போகிறோன்றதில் பார்க்கலாம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு 3 நிமிஷம் டிலேவோட வந்து சேம் 3 நிமிஷம் டிலேவோட தான் வண்டி எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஹால்ட் நம்மளுக்கு எங்கன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் தான். எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன எதுலாம் பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க. நம்ம போத்தனூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 2 நிமிஷம் டிலேவோட நம்ம சீர்காழி ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்கன்றது பார்க்கலாம் வாங்க. டிலேவோட கரெக்டாக நம்ம சீர்காழி ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூட்டில் இந்த மெயின் லைன்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மேஜரான ஹால்ட்டான மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் போவோம். அந்த ஜங்ஷன் போயிட்டு அது ஏன் அவ்வளோ முக்கியமான ஜங்ஷன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு 23 நிமிஷம் அட்வான்ஸாக நம்ம மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கோம். இங்கேன்னு உங்களுக்கு சொல்கிறேன்றது என்ன இதுக்கு முக்கியமான சிறப்பு அம்சம் கேட்டிங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷனில் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வழி பிரியுங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் போய் ரீச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் ஆகட்டும் நாகர்கோவில் கன்னியாகுமரி அந்த ரூட்டாக இருக்கும். இன்னொரு டைவர்ஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் இங்கேருந்து திருவாரூர் ஜங்ஷன் மயிலாடுதுறையிலேருந்து நீங்கள் டுவர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து ராமேஸ்வரமும் போல் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி காரைக்கால் இந்த ரூட்டுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மயிலாடுதுறை ஜங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாகவே இருக்குது இந்த ஒரு வழித்தடத்தில். எடுத்த வண்டி போயிட்டுருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக எடுத்த வண்டி. நம்ம ஆப்போசிட் வண்டி எதுவுமே எடுக்காமல் பார்த்தீங்கன்னா தாம்பரம் ராமேஸ்வரம் எடுத்தோம்ல அது பார்த்தீங்கன்னா ரிட்டன் டைவர்ஷனில் இப்போ ராமேஸ்வரம் டு இப்போ தாம்பரம் போயிட்டுருக்காப்புல. மயிலாடுதுறை ஜங்ஷனுக்கு அப்புறம் அடுத்த ஹால்ட் நம்மளுக்கு கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனாக கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறோம் என்ன இதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கரெக்டாக பார்த்தீங்கன்னா திருவாரூர் ஜங்ஷன் போகிற ரூட்டு. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸ் திருச்சிராப்பள்ளி ரூட் நம்ம டச் பண்ணி போக போகிறோம். போத்தனூர் ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா சரியா கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஒரு 6 நிமிஷம் டிலேவோட தான் வந்திருக்கும். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்னன்றதை பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேஜரான ஹால்ட்டான தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் முடிக்க முடியுமான்றதை பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளி.
எந்த டைமிங்கில் கும்பகோணம் நம்ம ட்ரெயின் வந்ததோ அதே மாதிரி 2 நிமிஷம் டிலேயோட கும்பகோணம் வண்டி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் மேஜர் ஹால்ட்டான தஞ்சாவூர் ஜங்ஷன் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறோன்றதுல பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸில் சொல்லியிருப்பாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்கப்புறம் நான் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒன்று திருச்சி திண்டுக்கல் அப்படி நம்ம ஸ்ட்ரெச் கவர் பண்ணணும். ஏன்னா இந்த தஞ்சாவூர் ஸ்கிப் பண்ணிடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஓரளவு ஃப்ரெஷ் ஆகிட்டு மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா பழனி மலை ஏறணும். அப்போ இப்போவே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டால் தான் மார்னிங் கொஞ்சம் போய் அங்கே ஏறிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்குது. அங்கேருந்து நம்ம நைட்டை மறுபடியும் கிளம்புற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சா தான் அடுத்தடுத்த விளாக் பார்த்திங்கன்னா பக்காவாக எடுக்க முடியும். இப்போ பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக நம்ம வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூவாக போகும். கொஞ்ச நாளைக்கு பார்த்திங்கன்னா இப்படி வரும். அது மறுபடியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரேக் ஆகும். பட் ஆனால் இப்போதைக்கு ஒரு கண்டினியூஷன் 3 டேஸ்க்கு ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சரியா திருச்சிராப்பள்ளி ஜங்ஷனுக்கு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஏர்லியாக தான் பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறான்ற பார்ப்போம். நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டாக மயிலாடுதுறை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கும்பகோணம் காமிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஏதோ ஒரு ஸ்டேஷன் 2 ஸ்டேஷன் காமிச்சிருப்பேன். ஸ்கிப்பிங்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. இப்போ நல்லா தூங்கியாச்சு. இப்போ கொஞ்சம் பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தென் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம திருச்சி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு திண்டுக்கல் ஜங்ஷன் தான். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேக் ரிவர்சல், லோக்கல் ரிவர்சல் ரெண்டுமே சேர்த்தாப்பில் நம்மளுக்கு இருக்கும். இந்த டைரெக்ஷனில் வந்து இப்போ இந்த டைரெக்ஷனில் நம்ம போக ஆரம்பிப்போம். அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டேஷன் வருது அப்படின்னு நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்றா கவர் பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக ஒரு 1:45 ஆகுது. சரியாக பார்த்திங்கன்னா ஒரு 2:10ன்ற டைமிங் தான் வண்டி இங்கேருந்து எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதான் இதுக்கு பின்னாடி வர எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா வண்டி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வண்டி இங்கேருந்து மூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வண்டி இப்போது சென்னையிலேருந்து வெளியே வர வண்டி ஜாஸ்தியாகவே இருக்கும். சிலம்பு வந்துட்டாங்க. அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். இவன் எத்தனை மணிக்கு எடுப்பாங்கன்றது இல்லை. பிகாஸ் இவன் ஒரு பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் ஃபேர் எக்ஸ்பிரஸ்ன்றனால கேட்டகரி ரொம்ப கீழே இருக்கும். ப்ரிஃபரன்ஸும் ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்லாக் டைம் கொடுத்துருக்காங்க. அப்படியே மேனேஜ் பண்ணி போய்கிட்டு இருக்குது. இதுக்கே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவரில் 40 ஆல்ரெடியுமே டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி தான். ஆனாலும் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஏர்லியாக வந்திருக்காங்க. பார்ப்போம் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த ஸ்டேஷனுக்கு எத்தனை மணிக்கு போகிறாங்க என்னதுன்ற பார்க்கலாம். ஏர்லியாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கும். நடுவில் ஒரு ஸ்கிப்பிங் காமிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கியாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ரிவர்சல் தான் ஆகும்போது ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டீகவல் பண்ண போகிறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஒரு ஷாட் தான் நம்மளுக்கு இருக்கும். முடிஞ்சளவு ஃப்ரண்ட்டில் போய் எடுக்கிற மாதிரி பார்க்குறேன். அப்படி இல்லைனா பார்த்தீங்கன்னா கிளம்புறாது. அந்த லாஸ்ட்டில் வெளிச்சமாக தெரியுது பார்த்தீங்களா. இப்போ தான் லோக்கோவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மணி 4 மணி ஆச்சு. இங்கேருந்து 4 மணிக்கு டிபார்ச்சர் டைமுக்கு தான் வண்டி லோக்கோவே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இப்போ நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் என் கோச்சுக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கேன். நம்ம கோச்சான அன்ரிசர்வ்டு கோச்சுக்கு தான், வேறங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்த வழி. கரெக்டாக தாம்பரத்துலேருந்து வந்த வழி. இப்போ நம்ம போக போகிற ரூட்டு பார்த்தீங்கன்னா சரியா
ஒட்டஞ்சத்திரம் பழனி ரூட் வழியாக நம்ம போத்தனூர் ஜங்ஷன் வரைக்கும் போகக்கூடிய லைனில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரூட் தான் வந்து ரொம்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஆப்ரேட் பண்ணி இப்போ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க ஒரு ரூட்டில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா சரியா ஒரு ஆல்ரெடி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 11 நிமிஷம் டிலேயோட திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வண்டி எடுத்திருந்தாங்க. தென் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்மளுக்கு ஹால்ட் எங்கன்னு கேட்டிங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் தான் கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு போகிறோன்றல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிலே இப்போதைக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போய்கிட்டு இருக்கு. பழனி போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 5 மணிலேருந்து 5:10 தான் போகிற மாதிரி இருக்குங்க. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 4:33 ஆச்சு. இன்னும் ஒட்டஞ்சத்திரம் வரல. ஏன்னா நம்ம ஒட்டஞ்சத்திரம் கிராஸ் பண்ணி வண்டி ரன்னிங் ஆகிருக்கணும், பட் இன்னும் ஒட்டஞ்சத்திரமே வரல. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இங்கே என்ன டீகப்பிள் பண்ணாங்களோ அதே கப்பிள் தான், அதே லோக்கோ தான் பார்த்தீங்கன்னா கப்பிள் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்டில். அதோட டைமிங் தான் கொஞ்சம் இழுத்துருச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா பாண்டியன் எக்ஸ்பிரஸ் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் ஸ்விட்சிங்க கொஞ்சம் டைம் ஆனதால தான் நம்ம வண்டி கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. மிச்சப்படி பார்த்தீங்கன்னா எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி யார் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா WAP4 விஜயவாடா ஷெட்டில் இருக்கக்கூடிய ஒரு கபாட் சிஸ்டம் பொருத்தப்பட்ட WAP4 தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரியா நம்ம வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் டிலேயோட ஒட்டஞ்சத்திரம் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சுங்க. இங்கேருந்து எத்தனை மணிக்கு எடுக்கிறாங்க என்ன ஏதுன்றதில் பார்க்க ஆரம்பிக்கலாம். காட் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் மேனேஜர் பார்த்தீங்கன்னா பின்னாடி விசில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1 நிமிஷம் தான் ஹால்டிங் டைம் கொடுத்தாங்க. மணி பார்த்தீங்கன்னா சரியா 4:44 ஆகுது. வண்டி பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒட்டஞ்சத்திரம் வண்டி எடுக்க ஆரம்பிச்சது. அடுத்த ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனல் டெஸ்டினேஷனான பழனி தான் போய் ரீச் பண்ண போகிறோம். பட் ஆனால் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா போத்தனூர் வரைக்கும் போகக்கூடிய வண்டி தான். நம்ம பார்த்தீங்கன்னா பிஹாப் பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் இறங்கிட்டு கோயிலுக்கு போகிறதா ஒன்றும் அந்த வேலையை சிறப்பாக முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்க வேண்டியதான். பார்க்கலாம். ஹாய் கைஸ், ஃபைனலி பார்த்தீங்கன்னா பழனிக்கு ஒரு 15 நிமிஷம் டிலேவோட தாங்க வந்திருந்தோம். மிச்சபடி ஒரு பிரச்சனை இல்லை, சூப்பராக வந்து இறங்கியாச்சு. இதோட டிக்கெட் ஃபேர் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரத்துலேருந்து நம்ம பழனி வரதுக்கு 175 ருபீஸும், அதுக்கப்புறம் தாம்பரத்துலேருந்து நீங்கள் போத்தனூர் போகிற மாதிரி கோயம்புத்தூர் போத்தனூர் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா 185 ரூபா டிக்கெட் ஃபேர் வரும். இது என்னைக்கில் ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சரியா ஏப்ரல் மாதம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா புத்தாண்டு ஸ்பெஷல் ஃபேர் ஆகும், அதுக்கப்புறம் சம்மர் ஸ்பெஷலாகவும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் இயக்கிட்டு இருக்காங்க. இதோட என்னைக்கு ஆப்ரேஷனல் டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 11 நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 18, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ரன் ஆகும். அதுக்கப்புறம் மே 2 பார்த்தீங்கன்னா ரன் ஆகும். அதுக்கப்புறம் ஆப்ரேட் பண்ணுற விதத்தில் இதே நீங்கள் போத்தனூர்லேருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா சேம் டேஸ் இல்லாமல் ஒரு அந்த ஃப்ரைடே கிளம்புச்சுன்னா இது சண்டே கிளம்புற மாதிரி இருக்கும். லாஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் 4 வரைக்கும் சர்வீஸ் இருக்கும்.
இங்கே தாம்பரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா சரியா நம்மளுக்கு 5:05க்கு டிபார்ச்சர் ஆகி நம்மளுக்கு போத்தனூர் ஜங்ஷன் ஒரு 8 8:30 போகிற ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். போத்தனூர் டு சென்னை தாம்பரம் வர மாதிரி இருந்துச்சுன்னா நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 11:55க்கு டிபார்ச்சர் ஆகிட்டு சென்னை பார்த்தீங்கன்னா ஒரு 12 12:30 ரீச் பண்ணும் மத்தியான நேரம். அது மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக வச்சுக்கோங்க, யாரும் இது பண்ணாதீங்க, பார்த்து புக் பண்ணுங்க. ஏன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 12 ஸ்லீப்பர் கோச்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தேர்ட் ஏசி 3, செகண்ட் ஏசி ஒன்று தான் இருக்குது, அன்ரிசர்வ்டு மொத்தம் 2 இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய்க்கோங்க. பெஸ்ட்டு இந்த ரூட்டில் வராதிங்க, கோயம்புத்தூர் போயிட்டு அது வேறு ஏதாவது ட்ரெயின் பிடிச்சிட்டு போயிடுங்க. இல்லை போத்தனூர் ஜங்ஷன்லேயே மங்களூர் சென்ட்ரல் மெயில் ஏதோ ஒன்று வரும், அதை பிடிச்சிட்டு கூட போயிடுங்க. பழனிலேருந்து வர்றவங்களுக்கு வேணால் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த ரூட்டில் வர்றவங்களுக்கு யாருக்குமே இந்த ட்ரெயின் யூஸ்ஃபுல் கிடையாது. ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதுவும் மார்னிங் டைம் வந்து சன்ரைஸ்லாம் ஆனதுக்கப்புறம் 12 மணிக்கெலாம் செம்ம வெயில் அடிக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி இந்த ட்ரெயின் ஏறிக்கோங்க. இதுதான் என்னோட தனிப்பட்ட சஜஷன், நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. மிச்சப்படி என்னங்க சொல்லணும், எனக்கு சூப்பராக இந்த ட்ராவல் வாங்க அமைஞ்சது. அது மாதிரி 1 மணி நேரத்தில் சாமி பார்த்துட்டு வந்து நம்ம கீழே இறங்கியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஒரு சூப்பரான பஸ் ட்ரெயின் சந்திக்கிறேன்.